गाइस கள்ளக்குறிச்சிட்டு ஒரு சிவனியம் உங்கள் டிக்டாக் செல்வராஜ். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ப்ரோலாஜிக் 2 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிசிபி குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஒர்க் பண்ணிட்டோம், மெட்டீரியல் குவாலிட்டியும் சேஞ்ச் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. நம்மளால் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த கஸ்டமர்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் வரோம். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க குவாலிட்டியும் வேணும், போர்டு நல்லா லைஃபும் வேணும் அப்படின்னும்போது வந்து நம்மளோட X1 ப்ரோலாஜிக் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட். இது வரைக்கும் ஒரு 1500 போர்டு காலியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது டைம் பிசிபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த போர்டு போட்டு. நிறைய நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இதனோட ஆடியோ தரம் கேட்டிருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு விதமாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய போர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 பிசிபி கொடுத்துருப்பேன். மாஸ்டர் வால்யூமுக்கு விளக்கம் கேட்டிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமுக்கு லைன் எப்படி அடிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்கள் மெத்தடில் மாஸ்டர் வால்யூம் போகிறீங்கன்னா இந்த 3வது பின்னு 2வது பின்னையும் ஷார்ட் அடிச்சிடணும். ஷார்ட் அடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இங்கே 5.1 அவுட்புட் வந்துடும். இங்கே நீங்கள் சுவிட்சோட இன்புட்டு யூஎஸ்பி ஆடியோ இன்புட்டு இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை சிம்பிளாக வந்து ஒரு MP3 சாங்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு யூஎஸ்பியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது வந்து சிம்பிளாக இந்த கண்ட்ரோலே போதுமானது. இதில் வந்து உங்களுக்கு ஆடியோவும் பேலன்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் கிடைக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து சரவுண்டு டிடிலாம் வந்து நல்லாவே இருக்கும். முக்கியமாக இந்த மாஸ்டர் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ப்ரோலாஜிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்திற்கு இந்த சுவிட்சு சாக்கெட்டு இதெல்லாம் போட்டு வந்து 5.1 டீகோடரு இந்த டால்பி டிடிஎஸ்க்குலாம் அதுக்கு வேறு கண்டென்ட் இருக்குது. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5.1 ப்ரோலாஜிக்கை வந்து ஒரு சாங்ஸ் MP3 சாங்ஸை என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிற நபர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது மாதிரி எல்லாமே பாருங்கள், இந்த ஃப்ரீ செட் முதல் கொண்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவே குவாலிட்டியாக, அதாவது ஒரு ஃப்ரீ செட் வாங்க வேண்டிய இடத்த, அதாவது ஒரு ஃப்ரீ செட் வாங்குகிற இடத்த 2 ஃப்ரீ செட் போடலாம், 2 போர்டுக்கு போடலாம். அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனியில் சேஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி XXL2 ப்ரோலாஜிக் இதுவுமே நல்ல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க வாங்கின நபர்கள். இப்போதைக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப என்னோடய லேபர் இல்லாமல் தான் கொடுத்துட்ருக்கேன் கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குவாலிட்டி கொடுத்து நம்மளால் இது பண்ண முடியல. ஏன்னா ஒரு அவங்களுக்கு நம்ம அந்த ரிசல்ட்டை காமிச்சா தான் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மக்கிட்ட அது போர்டு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுடைய லேபர் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்க முடியும். இப்போதைக்கு ஒரு புது போர்டு வந்திருக்குன்னா நம்ம ஒரு போர்டு கொடுக்குறோம்னா அவங்கள ரிசல்ட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம கூலியாவது மைனஸ் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த போர்டையுமே நான் மார்க்கெட்டுக்கு அப்படி தான் கொண்டு வந்தால் என்னுடைய வேலைகளை குறைச்சி அப்படி தான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் அந்த ரிசல்ட்டை லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னோடய லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி இந்த போர்ட்ஸில் கொடுத்துட்டு வரேன். இருந்தாலும் டெக்னீஷியனோட அந்த கஷ்டங்கள்லாம் புரிஞ்சு நம்ம பேசிக் ட்ரிபிளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பிசிபி கூடயே கொடுத்துட்றேன். நம்மளோட ப்ரோலாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 கண்ட்ரோல் பிசிபி வரும். ஒன்று மாஸ்டர் வால்யூமுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரிபிளுக்கு 2மே. இதிலேருந்து 1வது பின் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அப்படியே வரிசையில் அடிக்க வேண்டியதாக ரிப்பன் ஒயரில். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக் போர்டில் மாஸ்டர் வால்யூம் நீங்கள் வரக்கூடிய அனலாக், அதாவது ஸ்டீல் கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக கொஞ்சம் ஜாக் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஆனால் வயரிங் சென்ஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஜாக் போட்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஃப்ரீயாக இருக்க நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிப்பீங்க. வயர் கட் அடிக்கிறது வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. நம்மளோட ப்ரோலாஜிக்கில் வந்து அசம்பிள் பண்ணும்போது அழகாக வரிசையில் அப்படியே ஒரு எல்டி ஒயரில் சால்டர் அடிச்சிக்க வேண்டியது தான். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா ஹம்மிங் இஷ்யூ இருக்காது. எந்த கனெக்ஷன் எந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இதில் விளக்கமாக கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோலாஜிக்கில் மாஸ்டர் வால்யூம் இங்கே கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்தாண்ட எடுத்து கேபினெட்டில் முடுக்கிங்களோ அதே இடத்தாண்ட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோலோட கேபினெட்டில் முடுக்கிற மாதிரி போகலான்னு பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும்
ஒவ்வொரு மாதிரி கேபினெட் சூஸ் பண்ணுறதுனால நம்ம இது மாதிரி கொடுத்துட்டேன். நிறைய கஸ்டமர் லைக் பண்ணி இதை அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்டு மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது கம்பல்சரி இதுக்கான ஆர்எம்சி கனெக்டரு எல்லாமே போட்டு உங்களுக்கு இன்னும் வேலை தரதை ஈஸியாக பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஒரு 5.1 இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உடனே இன்றைக்கி சாயங்காலமே டெலிவரி கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த போர்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இதனோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருப்பேன். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 8 இன்ச் ஊஃபர்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருப்பேன். அது மாதிரி சரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் நான் பாட்டு பாடியிருப்பேன். அந்த சரவுண்டு தான் இதில் புட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு வாய்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளை கட் ஆஃப் பண்ணி வாய்ஸ் வந்து ஒரு 35% வந்து வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்குற மாதிரி இதில் பண்ணியிருப்பேன். அது மாதிரி சரவுண்டும் நீங்கள் ஒரு MP3 சாங்ஸ் கேட்கும்போது மோனோ சரவுண்டு தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மோனோ சரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கோ சரவுண்டு அந்த வாய்ஸ் கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு கிளியரான ஒரு 10 MPயில் நீங்கள் ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணாலே ஒரு 10 MP ஒரு 6 MPயில் நீங்கள் ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணாலே சரவுண்டு வந்து வாய்ஸ் கட் ஆஃப் ஆகிற மாதிரி இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நான் ஒரு வீடியோ சாம்பிள் போர்டு போடும்போதே வாய்ஸ் மட்டும் நான் தனியாக கொடுத்துருப்பேன். அங்கே மியூசிக் ஓடி இருக்கும். அது இந்த தர்மதுரை படத்துலேருந்து மக்கா கலங்குதப்போ அந்த பாட்டு பாடியிருப்பேன். அந்த போர்டில் தான் இது. அது மாதிரி இதில் தனித்தனியாக ஒரு சில விஷயங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இந்த ப்ரோலாஜிக்கில் கொண்டு வந்திருக்கேன். லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்ஜெட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக்கும் ஒரு 50 ருப்பீஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி யூஸ் பண்ண நபர்கள் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற நபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளுடைய 7294 ஒரு 5 போர்டு ஆர்டரு 10 லீஃப் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இதை 10 லீஃப் போட்டு நம்ம முடுக்கி கொடுக்க போகிறோம். ப்ரொஃபைலில் ரேட் கொடுத்துருக்கேன். பப்ளிக்காக கேட்காதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வரும். அதையும் நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.